ஹாய் எவ்ரி ஒன். இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, இது என்னோட இதை பற்றியான ஒரு சேனல் தான். டெஃபினட்டாக உங்கள் எல்லாத்துக்குமே பிடிக்கும் நினைக்கிறேன். ரூம் கொஞ்சம் அழுக்காக இருக்குது, கொஞ்சம் அட்ஜஸ்ட் படுத்திக்கோங்க. நெக்ஸ்ட் டைம் ரூம் க்ளீன் பண்ணிடலாம், ஓகேவா? டன். ஸோ இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, என்னை பற்றி நான் உங்ககிட்ட எக்ஸ்ப்ளனேட்டரியாக நான் சொல்லிடுறேன். என்னை பொறுத்த வரைக்கும் நான் வந்து ஒரு நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட் தான். பட் அந்த டைமில் கொஞ்சம் டென்ஷன் ஆகிறதுனால அப்படியே மொத்தமாக குறைஞ்சிரும் படிப்பு. ஸோ அப்படிப்பட்ட நான் வந்து என்ன நினச்சேன்னா, எங்கள் அப்பா வந்து பேசிக்காக ஒரு டாக்டருங்க. அப்பா டாக்டரு. ஸோ அதனால் ஒரு அங்கே வீட்டிலேருந்தே ஒரு இன்ஸ்பிரேஷன், எப்படியாவது டாக்டர் ஆகிடணும் அப்படின்ட்டு. ஸோ நீட் கோச்சிங்லாம் போனேன். நீட்டு கம்மி மார்க் தான், பட் எப்படியோ சேர்ந்தாச்சு ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜ். ஸோ மெயின் ப்ராப்ளமே என்னென்னா, நான் அன்லக்கியா இல்லை லக்கியா அப்படி பார்த்தா எல்லா கேஸ்லையும் நான் எக்ஸ்ட்ரீம்லி லக்கி. ஸோ இந்த வீடியோ எதுக்கு, எந்த டைரக்ஷனில் நான் கொண்டு போகணும்னு நினைக்கிறேன்னா, இது கடவுளோட அனுகிரகம் எனக்கு மட்டும் இருக்கா இல்லை எல்லாத்துக்குமே இருக்கா? அப்படி பார்த்தா என் கூட படித்த 150 பேருக்குமே இருக்கு. ஏன்னா ரொம்ப கஷ்டம், எம்பிபிஎஸ் படிக்கிறது ரொம்ப கஷ்டம். ரொம்ப டெடிக்கேட்டடாக இருக்கணும், ரொம்ப சீரியஸ்னஸாக படித்தாகணும். இல்லைனா சஸ்டெயின் பண்ணுறது அதில் எல்லாம் கஷ்டம். எங்கள் அப்பா பார்த்தீங்கன்னா, எங்கள் அப்பா வந்து யூஜி வந்து மதுரை மெடிக்கல் காலேஜ், அது வந்து ஒன் ஆஃப் தி டாப் மெடிக்கல் காலேஜ் அந்த டைம்லேயே அப்பா எடுத்திருக்காரு. அடுத்து பிஜி வந்து அப்பா வந்து ஆர்த்தோ எடுத்தார். ஆர்த்தோ எடுத்தாருங்கிற போது அது எங்கே கிடச்சுன்னா, அதுவும் மதுரை மெடிக்கல் காலேஜ்லேயே கிடச்சிது. பட் அங்கே ஏதோ ஒரு சின்ன சின்ன ஏதோ ப்ராப்ளம்னால திரும்ப இது போட்டு கீழ்பாக் மெடிக்கல் காலேஜில் ஆர்த்தோ அப்பா முடித்தார். ஸோ அதே வெயிட்டிங் லிஸ்ட்டில் நாம் இப்போ இருக்கோம். இப்போ தான் பிஜி எடுத்திருக்கோம். ஐ மீன் பிஜி, நீட் பிஜி எழுதியிருக்கேன். இதுக்கு மேலே தான் ரிசல்ட் என்னன்னு தெரியும். ஸோ இதெல்லாம் ஏன் உங்ககிட்ட சொல்கிறேன்னா, நீங்கள் எம்பிபிஎஸ் எடுக்கலாமா? உங்களால் 10 வருஷம் படிக்க முடியும்னா டெஃபினட்டாக எடுக்கலாம். இன்னும் 10 நிமிஷம் என்ன, 10 நிமிஷத்துக்கு மேலே என்ன, 10 வருஷத்துக்கு மேலே என்ன, 10 வருஷம் உங்களால் டெடிக்கேட்டடாக லைஃப் ஃபுல்லாக அப்படியே போக முடியும்னா, ஒரே படிப்புன்னே இருக்கிற மாதிரி போக முடியும்னா, கொஞ்சம் சாக்ரிஃபைசஸ் பண்ணணும். அது இது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் சாக்ரிஃபைஸ் பண்ணி தான் ஆகணும். கட்டாயமாக பண்ணணும். அப்படின்னா தான் மெடிக்கல் ஃபீல்டில் என்னை பொறுத்த வரைக்கும் சஸ்டெயின் ஆக முடியும். இல்லைனா ஒன்றுமே பண்ண முடியாது. அப்பா பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சியில் எழுதி கவர்மெண்ட் டாக்டர் அப்பா கிளியர் பண்ணிட்டாங்க. ஸோ அப்பா வாங்கின எல்லாமே தான் இதெல்லாம். ஸோ நீங்களும் ஒரு நல்ல ஒரு படிக்கிற ஆளாக இருந்தால் எம்பிபிஎஸ் எடுங்க. படிப்பு உங்களுக்கு பிரச்சனையாக இருக்காது அப்படின்னா எம்பிபிஎஸ் எடுங்க. படிச்சுக்கிட்டே இருக்கணும்னா ரொம்ப கஷ்டம், படிக்கினே இருக்கணும், எப்போ பார்த்தாலும் படிக்கணும். ஆனால் சில பேர் பார்த்தீங்கன்னா, நான் என்னோட வாழ்க்கையில் கடந்து போன இது வரைக்கும் நான் எக்ஸாம்லாம் ரொம்ப பயப்படுவேன். என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் யாரும் அப்படி இல்லை. அது எப்படின்னு சொல்கிறதும் தெரியல. ஆனால் அவங்க யாரும் பயப்பட மாட்டாங்க, நல்லா ஜாலியாக பாஸ் பண்ணிடுவாங்கன்னு வச்சுக்கோங்க. ஆனால் நான் ரொம்ப பயப்படுவேன் எக்ஸாம் வந்து. ஸோ இதெல்லாம் தாண்டி தான் வரணும். அப்படிங்கிற ஒரு பட்சத்தில் நீங்கள் ஒரு ஒரு ஆன்கா ஒரு ஸ்கோர் க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா டெஃபினட்டாக நீங்கள் இது எடுக்கலாம். நீங்கள் அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா, எம்பிபிஎஸ் பொறுத்த வரைக்கும் இப்போ ரொம்ப ஸ்கோப் கம்மி ஆயிடுச்சு. ஏன்னா வீதிக்கு ஒரு டாக்டர் வந்துட்டான். ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் ஒரு ஒரு டாக்டர்ஸு, ஒரு ஒரு மெடிக்கல் காலேஜ் வந்துருச்சு. எதுவுமே பண்ண முடியாது. அங்கே இருக்கிற மெடிக்கல் காலேஜ் எல்லாம் முடிச்சுட்டு வெளியே வரான். அல்டிமேட்டாக அவன் சொந்த ஊருக்கு போவான். அப்படி இல்லைன்னா சஸ்டெயின் ஆகிறதுக்காக அந்த ஊர்லேயே இருக்கிற ஏதாவது ஒரு சின்ன இதாக பார்த்து கிளினிக் போட்டுருவான். ஸோ இதுதான் இப்போ இருக்கிற மெடிக்கல் சுச்சுவேஷன். ரொம்ப கஷ்டம். அப்படி இல்லைன்னா கார்பரேட் தான் ஒர்க் பண்ணணும். பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல்ஸ், ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ் ஆர் மெடிக்கல் காலேஜஸில் தான் நீங்கள் போய் ஒர்க் பண்ணுற மாதிரியே இருக்கும். இதெல்லாம் எதுவுமே பண்ண முடியாது. ஆனால் நீங்கள் இதுக்கெல்லாம் என்னென்ன படிச்சிருக்கீங்க? 5 வருஷம், 5.5 வருஷம் படித்து ப்ளஸ் பிஜி 3.5 வருஷம் படித்து வெளியே வரப்போ உங்களுக்கு 10 வயசு ஆகிருக்கும். உங்கள் வாழ்க்கையோட 10 வருஷத்தை ஒரே ஒரு இடத்துல தொலைச்சிருப்பீங்க. ஒரே ஒரு இதை பண்ணியிருப்பீங்க. ஒரே ஒரு கட்டத்திலேயே இருந்திருப்பீங்க. வெளியே நகர முடியாது, எதுவுமே பண்ணியிருக்க முடியாது. ஸோ அந்த மாதிரி ட்ராப்பில் நீங்கள் விளையாடுறதுக்கு நான் ரெடி அப்படின்னா நீங்கள் இது பண்ணலாம். அதுவும் இந்த 10 வருஷத்துக்கு மேலே சில பேர் லக் இருக்கிறவங்க, எக்ஸ்போஜர் இருக்கிறவங்க, கிளினிக்கல் கேஸுக்கு எக்ஸ்போஜர் இருக்கிறவங்கனால தான் சர்வைவ் ஆக முடியுமே தவிர எல்லாருனாலையும் சர்வைவ் ஆகவே முடியாது. எங்கள் அப்பாவோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் நிறைய பேர் நிறைய இதில் இருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஒன்லி ஃபியூ, ஒரு 5 பேர் சொல்லலாம் அப்பாவோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். அப்பாவோட ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 15 பேர் எடுத்துக்கிட்டால் அதில் 5 பேர் அப்பா மாதிரி இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ரொம்பலாம் இருக்காதுங்க, ரொம்ப கஷ்டம். நீட் பிஜி எழுதுறது, அதுக்கப்புறம் அதில் கேஸ் பார்க்குறது. எங்கள் அப்பா வந்து டிஎன்பிஎஸ்சியில் இது எடுத்திருந்தார், அது பேர் என்ன,
கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணார். ஒரு நாளைக்கு ஆக்சிடென்ட் ரெஜிஸ்டர் எம்எல்சி கேசஸ்ன்னு வாங்க, மெடிக்கல் லீகல் கேசஸ், அது மட்டும் கிட்டத்தட்ட 250க்கு மேலே பார்த்துருக்கான் ஒரு நாளைக்கு. நினச்சி பாருங்கள், ஒரு நாளைக்கு 250 கேஸ்னால் மனுஷன் உக்காந்துருக்கே மாட்டாங்க, நின்றுக்கிட்டே இருந்திருப்பார். என்ன பண்ணியிருக்க முடியும் சொல்லுங்கள்? ஒன்றுமே பண்ண முடியாது. சாப்பிட்றது, தூங்குறது, இதுக்கு நடுவில் தான் இது ரெண்டுமே தவிர மீதி எல்லா நேரம் ஹாஸ்பிட்டலில் தான் இருக்கணும். அது ரொம்ப கஷ்டம்தான், என்ன பண்ணுறது. இருந்தாலும் கொஞ்சம் சஸ்டெயின் பண்ணணும்னா வெயிட் பண்ணி தானே ஆகணும். அப்புறம் பார்த்திங்கன்னா அம்மா வந்து ஹோம் மேக்கர் தான். எனக்கு எப்படின்னு தெரியல. இதனால தான் நம்ம யூடியூப் சேனலே ஆரம்பிச்சிருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். கொஞ்சம் இது பண்ணணும், நமக்கு கொஞ்சம் மியூசிக்கில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்குது. எப்படின்னு தெரியல, பட்டு பார்ப்போம். அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா, இவ்வளோ நடந்திருக்குல்ல, தளபதி விஜய் மேலேயும் தப்பு இருக்குது, அதே சமயம் அட்லி மேலேயும் தப்பு இருக்குது. ஒருத்தன் எப்படி 5 ரூபா டாக்டர் வாங்கினா அந்த ஒரு பட்டிமன்ற சீன் நடக்கும் தெரியுங்களா? அங்கே தான் ப்ராப்ளமே. 5 ரூபா டாக்டரு, 5 டாக்டருங்கள் காசே வாங்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருப்பார். ஆனால் அந்த படத்துக்கு விஜய் வாங்கின சம்பளம் என்னமோ 35 கோடியோ 40 கோடியோ. அட்லி எவ்வளோ கோடி கணக்கில் வாங்கியிருக்கோம், 10-15 கோடி வாங்கியிருப்பானா இல்லையா? இவங்க கோடியில் வாங்குவாங்க, ஆனால் டாக்டர் வாங்கக்கூடாதான். ஸோ நம்மலாம் எங்கே வந்து இருக்கோம்னா அப்படியே ஃபினான்ஷியலாக ட்ராப் ஆகிட்டோம். சொசைட்டியில் டாக்டர் படித்த ஸ்டேபிளான இது இன்ஜினியரிங்னா கஷ்டம், இன்ஜினியரிங் நிறைய பேர் அப்படின்ட்டு. இன்ஜினியரிங்கே ஒரு ஃப்ளாங்க, யார் இன்ஜினியரிங் யார் இது, எல்லாம் டிகிரி தான் வச்சுருக்காங்களே தவிர ஒரிஜினலாக வேலை பார்க்க தெரியல. ஆக்சுவலாக இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமே தேவையில்லை, ஃபிசிக்ஸ் ஒரு இடத்துல கூட வராது எம்பிபிஎஸ்சில். அது அந்த டாப் கவர்மெண்ட் காலேஜை பிரிக்கிறதுக்காகவே வச்சுருக்க ஒரே இது அந்த இதுதான். அது பேர் என்ன, அந்த நீட் எக்ஸாம். நீட் பிஜி கூட கன்சிடரபிளாக ஓகே தானே, கவர்மெண்ட் காலேஜை ஃபில் பண்ணுறதுக்கு இதெல்லாம் பண்ணுறாங்க, ஓகே. ஆல் இண்டியா லெவலில் காம்படிஷன் இருக்குது, ஃப்ரீயாக இருக்காங்க. அதெல்லாம் ரொம்ப கஷ்டம். 800க்கு 600க்கு மேலே எடுக்கணும். எப்படிங்க எடுக்க முடியும்? எவ்வளோ நேரங்க படிக்கணும்? வாழ்க்கை என்ஜாய் பண்ண ஆகணும். அவனுங்கெல்லாம் எல்லாமே மரமண்டைங்க, எல்லாம் லூசு பசங்க. அப்படியே புத்தக பூவாகவே இருப்பாங்க. நம்ம நாளில் அது முடியாது. நம்ம கொஞ்சம் அப்படியே லீனியண்ட்டாக அது இது கொஞ்சம் ஜாலியாக இருக்கிற கேஸு. எம்பிபிஎஸ் உண்மையிலே தேவையா என்ன இதுன்னு சூஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப எனக்கு இப்போ 24 ஆகுது. நீ ஒரு 3 இயர்ஸ் படிக்கணும்னா 30 இயர்ஸ் ஆயிரும். அப்படின்னா தான் வெளியே வரணும்னா ரொம்ப கஷ்டம். ஸோ உங்களால் எதுவுமே ஃபோக்கஸ் பண்ண முடியல அட்லீஸ்ட் அப்படின்னா யூ கேன் சூஸ் டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ். இன்னும் நிறையா இருக்குது. ஆனால் அல்டிமேட்டாக நீங்கள் வந்து நிற்கிற ஒரே இடம் வந்து மணிங்கிற பட்சத்தில் ரொம்ப கஷ்டம். மெடிசன் ஃபீல்டை பொறுத்த வரைக்கும் யூ வில் பி எண்டட் அப் இன் சம் கார்பரேட் ஹாஸ்பிட்டல்ஸ். நீங்கள் ஒரு 9 to 4 ஒர்க் ஜாப் மாதிரி தான் போக முடியும். பட் வில் கெட் சேலரி அரௌண்ட் மந்த்லி ஒரு 3 to 5 lakhs வரைக்கும் ஏர்ன் பண்ணலாம்னு வச்சுக்கோங்க. ஏஜ் ஏற எக்ஸ்பீரியன்ஸ் ஏற சீனியர் ரெசிடென்ட்ஸ், அந்த ரெசிடென்ட்ஸ், இந்த ரெசிடென்ட் அப்படியே ஏறிக்கிட்டே இருக்கும். அது விஷயம் இல்லை. ஸோ என்ன ஏதுன்னு கொஞ்சம் கிளாரிட்டியாக இது பண்ணுங்கள். அப்போனா தான் கொஞ்சம் ஏதாச்சும் டிசைட் பண்ணணும்னா கொஞ்சம் ரோலிங்லேயே இருக்கிற மாதிரி இருக்கும். ரோலிங்லேயே இருந்தால் தான் லைஃப் ஓடிக்கிட்டே இருக்கும். யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா பூரா பையிலும் காசு சம்பாதிக்கணும்னு சொல்லி அட்வர்டைஸ்மெண்ட் அப்படியே பூம் ஆக ஆரம்பிச்சிருச்சு. நானும் அதுக்கு தானே வந்திருக்கேன். உங்களை ஏமாற்றி நான் என்ன பண்ண போகிறேன்? டெஃபினட்டாக ஒன்று பண்ணணும்னு நினைக்கிறேன். பார்ப்போம், எப்படின்னு தெரில, என்ன வருதுன்னு தெரில, பார்ப்போம். பிபிஎஸ் வந்து ரொம்ப கஷ்டம். பொறுமையாக இருக்கணும். பொறுமையே பெருமை. பொறுமையாக இருக்கணும். தவம் இருக்கும். எத்தனை பேர் தெரியுமா எம்பிபிஎஸ் சீட்டு கிடைக்கலன்னு இருக்காங்க. ஆனால் அவங்களெல்லாம் பார்த்தா ஏன்டா எம்பிபிஎஸ் எடுக்கலாம், வேறு ஏதாவது படிங்களாண்டா அப்படின்னு தான் தோணும். நீங்கள் சொல்லலாம், இவன் எம்பிபிஎஸ் படித்ததுனால எம்பிபிஎஸ்ஸை மட்டம் தட்டி பேசுகிறான், இவனுக்கு என்ன தெரிய போகுது அப்படின்னு கேட்கலாம். தப்பே கிடையாதுங்க, நிறையா இருக்குது. ஆனால் லைஃப்பில் என்ஜாய் பண்ண பாருங்கள், முடிஞ்ச அளவுக்கு ஜாலியாக இருங்க. ஸோ பார்ப்போம். பை. இதோட டெய்லி ஒரு வீடியோ வரும். நான் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ண பார்க்குறேன், எடிட்டில் இம்ப்ரூவ் பண்ண பார்க்குறேன். நல்லா ஒரு சேரப் பண்ணுங்கள். கொஞ்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் கீழே ஏதாவது கமெண்ட்ஸில் இருந்தால் ஏதாவது சொல்லுங்கள். என்னோடய நாலேஜில் உங்களுக்கு ஏதாவது கொடுக்க முடியுமா, மெடிக்கல் ரிலேட்டடாக, மியூசிக் ரிலேட்டடாக. அப்புறம் இன்னொரு விஷயம், நமக்கு கொஞ்சம் மூவிஸில் இன்ட்ரெஸ்ட் இருக்கனால நீங்கள் மூவிஸ்லேயே கேள்வி கேட்கலாம். எல்லாத்துக்கும் பதில் சொல்ல ரெடியாக இருக்கேன். கொஞ்சம் என்கேஜாக இருங்க என் கூட, ஏன்னா நான் மட்டும்தான் தனியாக இருக்கேன். அதனால் நீங்கள் கொஞ்சம் என்கேஜாக இருந்தீங்கன்னா நம்ம பேசிக்கலாம். எனக்கும் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இல்லை, இப்போதைக்கு ஃப்ரெண்ட்ஸ் இல்லை, நல்லா பழகக்கூடிய டைப்பு. ஸோ எல்லாருமே ஹாப்பியாக இருங்க, எல்லோரும் ஹாப்பியாக இருக்கும். ஓகேவா? எல்லோரும் சந்தோஷமாக இருக்கும், எல்லோரும் மகிழ்ச்சியாக இருக்கும். மகிழ்ச்சி. பாய் பாய்.